இப்போ சப்போஸ் இந்த டிஎன்ஏ ரிப்பேர் மெக்கானிசமே இல்லாமல் இருந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்றத யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கொடூரமாக வந்து இருக்கும். என்ன பார்த்தோம் அப்படின்னா யாருக்குமே வந்து ஜீனோமிக் ஸ்டெபிலிட்டி வந்து இருக்கும். ஸோ நம்ம மனுஷங்க நம்மளே தப்பு பண்ணும்போது நம்ம மனுஷக்குள்ள இருக்கிற செல்ஸ்ல இருக்கிற ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் தப்பு பண்ணாதான் என்ன. ஸோ அதனால எப்ப எல்லாரோட ஜீனோம்லயும் வந்து சில மிஸ்டேக்ஸ் வந்து நடக்கும். ஸோ அந்த மிஸ்டேக்ஸை திருத்தல அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஜீனோமிக் ஸ்டெபிலிட்டியே வந்து இருக்காது, அந்த ரேஸே வந்து வளராது. அடுத்து வந்து செனசென்ஸ் வந்து நடக்கும், அதாவது செல்ஸ் வந்து குரோவே ஆகாது. இப்போ ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னா அது வந்து அடுத்து ஒரு மனுஷனை மாறணும், அந்த மாதிரி செல்ஸ் இருக்கு அப்படின்னா செல்ஸ் வந்து க்ரோ ஆகும். பட் க்ரோ ஆகாம செனசென்ஸ்ன்றது அரெஸ்ட் ஆயிடும் அதோட க்ரோத். அதை விட முக்கியம் என்ன அப்படின்னா செல்ஸ் அண்டர்கோ அப்பாப்டாசிஸ். ஸோ இப்போ ஏதோ ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம செல்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ரோசக்கான செல்ஸ். ஸோ வந்து அதை வந்து சூசைட் பண்ணிக்கிறோம். சூசைட் பண்ணிச்சு அப்படின்னா இந்த மாதிரி எல்லா செல்லுமே வந்து டேமேஜ் ஆகி அதை வந்து சூசைட் பண்ணிச்சு அப்படின்னா எப்படி வந்து எல்லாரும் வந்து லீவ் பண்றது. ஸோ அந்த மாதிரி செல் வந்து அப்பாப்டாசிஸ் நடந்துடும். ஸோ இதுதான் இந்த டிஎன்ஏ ரிப்பேர் மெக்கானிசம் இல்லை அப்படின்னா நடக்கக்கூடிய விஷயங்கள். இப்போ இந்த டிஎன்ஏ டேமேஜை ப்ரிவென்ட் பண்ணக்கூடிய அதே மாதிரி இந்த டிஎன்ஏ ரிப்பேர் மெக்கானிசம்ஸை வந்து பூஸ்ட் பண்ணக்கூடிய ஃபுட் எல்லாம் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா நிறைய இருக்கு. பட் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இண்டோல் 3 கேரினால் அப்படின்ற இந்த காம்பவுண்ட் இருக்கிற ஃபுட் எல்லாத்துலேயும் வந்து நான் சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நிறைய இந்த டிஎன்ஏ ரிப்பேர் மெக்கானிசம்ஸ் வந்து நல்லா பூஸ்ட் அப் ஆகும். இது எது இதில் இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ப்ரொக்காலி, காலிஃப்ளவர், கேபேஜ் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்ல வந்து நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் வந்து கெமிக்கல் கால்டு ஜெனஸ்டைன் இதுல இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா சோயாபீன்ஸ்ல வந்து நிறைய இருக்கு. இது என்ன பண்ணுது அப்படின்னா BRCA1 அப்படின்ற அந்த புரோட்டீனை வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபுட்ஸ் சாப்பிட்டோம் அப்படின்னா மேக்ஸிமம் கிரீன் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டோம் நம்ம உடம்பு நல்லா இருக்கும்பா, அவ்வளவுதான். ஸோ அட்லாஸ்ட் வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஈட் ஹெல்த்தி, டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த் அண்ட் DNA. நிறைய பேர் வந்து நான் வாழ்க்கையில் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், நிறைய தப்பான டிசிஷன் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கவலைப்படுவாங்க. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்ம டிஎன்ஏல இருக்கிற தப்பே வந்து சரி பண்றோம், டிஎன்ஏ ரிப்பேர் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம லைஃப்ல பண்ண சின்ன சின்ன தப்பெல்லாம் வந்து சரி பண்ண முடியாதா என்ன? ஸோ இருக்கிற வரைக்கும் ஹாப்பியாக இருப்போம், சுற்றி இருக்கவங்க எல்லாரையும் ஹாப்பியாக வச்சிருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐகான் ஹிட் பண்ணிருங்க. அண்ட் திங்க் பல்ஜி திங்க் விஷனோட இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக் அந்த பேஜஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதையும் ஃபாலோ பண்ணிருக்கேன். பாய்.